வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைக்கப்பட்ட தகவல் ஒன்று வெளியாகுள்ளதாம். விஜய் வந்தாலும் சிக்கல்தான், எடப்பாடிக்கு போன ரெட் நோட்டா. அப்போ எதிர்க்கட்சி தலைவர் பதவியும் போயிருச்சா? வாங்க வீடியோவை முன்னிமாக்கின்றோம். அதாவது சென்னை வர இருக்கும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 தேர்தலை முன்னிட்டு தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் பொறுத்தவரை அதிமுகவின் எதிர்கால வியூகம் என்பது குறித்த முடிவெடுப்பதில் அக்கட்சியின் பூச்சான எடப்பாடி பழனிசாமியோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையை எதிர்கொண்டவராகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா. குறிப்பாக சொல்ல போனால் விஜயின் தமிழக வெற்றி கழகம் உடனான அதிமுக கூட்டணி என்பது கண்டிப்பாக திட்டத்திட்ட முடிவெடும் நிலையில்தான் பார்க்கப்பட்டது. ஆனால் விஜயோ தமிழக வெற்றி கழகத்தின் முதல்வர் வேட்பாளர் எப்பொழுதுமே விஜய் தான் என்று தமிழக வெற்றி கழகம் தலைமை ஒன்று தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டதாம். இந்த நிலையில்தான் அதாவது எடப்பாடியாரோ அதற்கான தனது மூத்த தலைவர்களும் தனது ஆழ்ந்த கவலையும் தெரிவித்துள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கிறதா. விஜய் கூட்டணியில் சேர்க்காவிட்டால் கண்டிப்பாக எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் பெறுவதில் கூட அதிமுக கண்டிப்பாக சிரமப்படும் என்றும் அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள். பழனிசாமியை பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில் நெருங்கிய சிலரிடம் கூட ஒரு பேசியதாக கட்சி உள்வட்டாரங்கள் கூறுகிறதா. அதே சமயம் விஜயை கண்டிப்பாக கூட்டணியில் சேர்த்தால் மட்டுமே அதிமுக தமிழகத்தில் போட்டியிட்டு கண்டிப்பாக வெற்றி வகை சூடும் நிலையில்தான் அரசியல் களமானது இப்பொழுது நிலைமை மாறிக்கொண்டிருப்பதாகவும் பேசப்படுகிறதா. அப்போதைய பேச்சுவார்த்தைகளின்படிதான் ஒரு பெரிய கூட்டணி அமைந்தால் கண்டிப்பாக அதிமுகவுக்கு 80 முதல் 90 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கப்படலாம் என்றும் கூட்டணி கட்சிகளுக்கு சுமார் 150 முதல் 160 இடங்கள் வழங்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறதா. அதாவது முன்மொழியப்பட்ட தொகுதி பங்கீட்டின்படி பாஜகவுக்கு கண்டிப்பாக 40 இடங்களும் துணை முதல்வர் பதவியும், தமிழக வெற்றி கழகத்திற்கு 50 இடங்களுடன் ஒரு துணை முதல்வர் பதவியும், கண்டிப்பாக பாமகவுக்கு 25 இடங்கள் ஒரு எம்பி பதவியும், தேமுதிகவுக்கு 20 இடங்கள் பின்னர் ஒரு எம்பி பதவியும் கண்டிப்பாக வழங்கப்படும் என்று உறுதிப்பட நிலையில்தான் இதை பார்க்கப்படுகிறதா. அமமுகவுக்கு 6 இடங்களும், ஐகேஜேவுக்கு 5 இடங்கள், சிறிய கட்சிகளுக்கு சுமார் 10 இடங்கள் என கண்டிப்பாக ஒதுக்கப்பட வேண்டும் என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறதா. அதாவது ரெட் நோட் ரிப்போர்ட் ஒன்று எடப்பாடி பழனிசாமியிடம் வழங்கப்பட்டுள்ளதா. இது அதிமுக தொண்டர்களிடையே ஒரு பெரும் கவலையெல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறது. இத்தகைய குறைந்த பங்கீடை கட்சி தொண்டர்கள்லாம் ஏற்பார்களா என்ற கேள்வியெல்லாம் எழுந்திருக்கிறதா. சட்டமன்றம் தொங்குநிலை ஏற்பட்டால் கண்டிப்பாக பாஜக அதிமுக தலைமையில் தான் அரசு அமைக்க ஆதரவு அளிக்காது என்ற அச்சமும் உள்ளதாம். இந்த நிச்சயமற்ற நிலையிலாம் தான் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து அழுத்தத்தில் இருப்பதாகவும், அரசு அமைப்பது சாத்தியமில்லாவிட்டால் எதிர்க்கட்சி தலைவர் பதவியை கூட நாம் பெறுவதில் கொஞ்சம் சிக்கல் என்றும் எடப்பாடி அவர்கள் அதற்கான வேலைகளை செய்து வருகிறார். அதாவது இதை பற்றி பேச பாஜகவின் மூத்த தலைவர் அமித்ஷா கண்டிப்பாக விரைவில் தமிழகம் வரவுள்ளாராம். அவரது வரவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கட்சிகளின் தேர்தல் பணிகளை இடையே முக்கியத்துவம் பெறுகிறதாம். பாஜகவின் கூட்டணி கட்சியாக அதிமுக ஒரு விரிவான பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தப்பட்டவராக கூறப்படுகிறதாம். இந்த நிலையில்தான் கண்டிப்பாக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலானது அதிமுகவுடன் கண்டிப்பாக தாவேகா கூட்டணி வைக்காவிட்டால் எடப்பாடி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் பதவியை கூட கண்டிப்பாக பெற முடியாது என்ற நிலையில்தான் அரசியல் வியூகம் எல்லாம் வகுத்து வருகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.